ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மீன் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் போட்டு, வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு, கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன ஆனியன் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ஆனியன் இல்லாதனால நான் பெரிய ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் போட்டு 5 பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ப்ரௌனிஷ், ஆனியன் பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. டொமேட்டோவும் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்தாக்கில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் வந்தாக்கில் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றுவோம். மசாலா நல்லா கொதிச்சாக்கில் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீனோட பேர் என்னன்னா திலவியா. இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி நம்ம மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா 3 நிமிஷம் தேங்காய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை போட்டிருக்கலாம். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.